அப்பாட எப்படியோ ஒரு வழியா நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்துருச்சப்பா. நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கோம், ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுருக்கோம், இன்னும் முக்கியமான ஆட்கள் நிறைய பேரை வந்து கூப்பிட்டுருக்கோம். யார் யாரெல்லாம் வாரா என்னன்னே தெரியலையே. இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காண்டியே நேற்று நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் வீட்டை சுற்றி ஸ்டார் போட்டிருக்கோம், சீரியல் போட்டிருக்கோம், இன்னும் புது ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். செம்ம டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னும் மெயினா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வாசம் இப்பவுமே தூக்குது. யார் யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு தம்பி ட்ரெஸ் சூப்பரு, டெக்கரேஷன் சூப்பரு, சாப்பாடு சூப்பரோ சூப்பர்னு யாரெல்லாம் நம்மள பாராட்ட போறாங்கன்னே தெரியலையே. நமக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கப்பா. சரி, யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாப்போம். ஹே, கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா. தூரத்துல யாரோ வராங்க. அது நம்ம வீட்டுக்கு தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் யாருன்னு தான் சரியா தெரியல. ஹே, ஏசப்பா ஏசப்பா, வாங்க ஏசப்பா, வாங்க ஏசப்பா, வாங்க ஏசப்பா. உங்களுக்காடி தான் ஏசப்பா வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் ஏசப்பா. கரெக்டா நான் கூப்பிட்ட டைமுக்கு கரெக்டா வந்திருக்கிறது நீங்க ஒரு ஆள் தான் ஏசப்பா. வாங்க ஏசப்பா, வாங்க ஏசப்பா. எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏசப்பா, இங்க பாத்தீங்களா எவ்வளவு சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஆனாலும் அதுல ஒரு ஸ்பெஷல் சேர் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்காண்டியே அரேஞ்ச் பண்ணது ஏசப்பா. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க தான் எனக்கு ஸ்பெஷல் ஏசப்பா. அதனாலதான் இந்த ஸ்பெஷல் சேர் உங்களுக்குன்னே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து உட்காருங்க ஏசப்பா. டேய் நண்பா, வா மச்சான், வா மச்சான். உனக்காண்டி தான் மச்சான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட் உள்ள வா மச்சான், உள்ள வா. சரி உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும். டெக்கரேஷன் யாரு பண்ணா? வேற யாரு, நம்ம தான் மச்சான். வேற யாரு இவ்வளவு அழகா பண்ண போறா? ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பாரு, ஸ்டார்லாம் தலைகளை தொங்குது, சீரியல்லாம் பிச்சு பிச்சு அங்கங்க ஒட்டி வச்சிருக்கீங்க. என்ன டெக்கரேஷன் இது? உனக்கு சோறு வேணுமா வேண்டாமா? சும்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்க. சோறு வேணுமா வேண்டாமா? சரி சரி, நமக்கு சோறு தான் முக்கியம். நான் உள்ளே வந்துடுறேன்ப்பா. உன்னை விட்டா நீ ஓவரா தான் பேசுவ. உனக்குன்னு ஸ்பெஷல் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வந்து முதல்ல உட்காரு வா. ஏசப்பா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் பார்த்துக்கோங்க. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்ட்டு. நீங்க அதனால என்ன பண்றீங்கன்னா உங்களை கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு அந்த ஸ்பெஷல் சேரை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க ஏசப்பா. மாப்பிள்ள மாப்பிள்ள, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் சொன்னாங்க, கதவெல்லாம் சாத்தி வச்சிருக்காங்க. மாப்பிள்ள, வாங்க மாமா, வாங்க மாமா. என்ன மாமா ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? சாரி மாமா, கொஞ்சம் உள்ள வேலையா இருந்தேன். முதல்ல பைய கொடுங்க மாமா. சரி மாமா, நீங்க மட்டும் தான் வந்த மாதிரி இருக்கு. வேற யாருமே வரலையா? வேற யாரு வரணும்? மாமா வேற யாருன்னா நம்ம அத்தை வரலையே, இன்னும் உங்க பொண்ணு வரலையேன்னு கேட்டேன். இவ்வளோ வேலையிலையும் இதுல மட்டும் கரெக்டா இருக்கியே மாப்பிள்ள. சரி, உங்க அப்பா அம்மா வாங்க. மாமா, அப்பா அம்மா அங்க உள்ள வேலையா இருக்காங்க. நீங்க முதல்ல வந்து உட்காருங்க மாமா. உங்களுக்குன்னு ஸ்பெஷல் சேர்லாம் வேற அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தயவு செய்து கொஞ்சம் வந்து உட்காருங்க மாமா. ஏசப்பா, எங்க மாமா வந்திருக்காங்க ஏசப்பா. நீங்க கொஞ்சம் அடுத்த சேர்ல போய் உட்காந்துக்கலாமா? எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டாங்க ஏசப்பா. நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏசப்பா. இந்த ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் அந்த சேர் மட்டும் கொஞ்சம் மாறி உட்காந்துக்கோங்க ஏசப்பா. எப்படியோ நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. ஹே, நம்ம பாஸ்டர் இன்னும் வரலையப்பா. முக்கியமான அழைச்ச ஃபங்க்ஷன்லயே கரெக்டா ஸ்டார்டிங் டைம்க்குலாம் வந்துருன்னு சொன்னாங்களே. பாஸ்டர் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. சரி, பாஸ்டருக்கு நம்ம கால் பண்ணி கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பாஸ்டர், நம்ம ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். இன்னும் நீங்க வரலையே பாஸ்டர். பிரதர், இந்த உங்க வீட்டுக்கு வெளியதான் நினைக்கிறேன். பாஸ்டர், சாரி பாஸ்டர், சாரி பாஸ்டர். இந்த வந்துட்டேன் பாஸ்டர். வாங்க பாஸ்டர், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். உங்களுக்காக நல்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணிருக்கோம். நீங்க முதல்ல வந்து உட்காருங்க பாஸ்டர்.
உங்களுக்காண்டி ஸ்பெஷல் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் அதுல வந்து உட்காருங்க பாஸ்டர். ஏசப்பா, எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. சர்ச்சு பாஸ்டர் வந்திருக்காங்க பாத்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் ஒரு சேர், ஐயோ சேர் இல்லையோ, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுக்கலாமா ஏசப்பா? சர்ச்சு பாஸ்டர் உட்காந்துக்கிடுவாங்க பாத்துக்கோங்க. நீங்க எதுவும் தப்பா மட்டும் எடுத்துக்கிடாதீங்க ஏசப்பா. திரும்பவும் சொல்றேன் ஏசப்பா, இந்த ஃபங்க்ஷன்லயே நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் ஏசப்பா. நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு மட்டும் நின்னுக்கலாமாப்பா? சரி வாங்க வாங்க, எல்லாருக்குமே சாப்பிட டைம் ஆயிருச்சு, போய் சாப்பிடுவோம். உங்களுக்காக பாத்தீங்கன்னா சிக்கன் வறுவல், நண்டு வறுவல், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் திருப்தியா சாப்பிடுவோம் வாங்க. எப்பாட, எப்படியோ ஃபங்க்ஷனை சூப்பரா முடிச்சாச்சு. வந்தவங்க எல்லாரையும் சும்மா சிறப்பா கவனிச்சாச்சுல. வந்தவங்க எல்லாரும் டெக்கரேஷன் சூப்பர்ன்ட்டாங்க, சாப்பாடு சூப்பர்ன்ட்டாங்க, வாவ் 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 செம்மையா எல்லாமே இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. இப்போதாப்பா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆமா, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. நம்ம ஏசப்பா சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. சாப்பிடுற இடத்துலயும் நான் அவங்கள பார்க்கல, இங்கேயும் அவங்கள ஆளா காணோம். ஏசப்பா சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. ஐயையோ, ஏசப்பாவை எங்க தேடியும் காணுமே. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே மெயின் அவங்களுக்காண்டிதான். ஆனா நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஏசப்பா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஏசப்பா. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ஏசப்பா நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆனா நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, இந்த தப்பா நான் திரும்ப என் வாழ்க்கையில செய்யவே கூடாது ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா.